வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாங்காவை இப்போ கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாங்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமான சைஸில் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாங்காவையுமே நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கடுகு, வெந்தயம், பூண்டு, உப்பு, ரெட் சில்லி பவுடர், நல்லெண்ணெய், இவ்வளோ தாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸே. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய்க்கு மேலே இந்த நம்ம பவுடரை கடுகு பவுடரை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். சிவப்பு மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு, அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நாம் இதில் சூடு பண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, நம்ம அப்படியே நம்ம ஊற்றுறோம். அதனால் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, வேறு மாதிரி ஒரு மெத்தடு, அது இதுதாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விட்டுடுங்க. நாம் அடுப்பில் எதுவுமே நம்ம வைக்க தேவையில்லைங்க. இது எல்லாத்தையுமே மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்க்குறோங்க. அவ்வளோதாங்க இந்த மெத்தடு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு புது விதமானதாக ஊறுகாயாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு பக்கமே போகாமல் இவ்வளோ ஈஸியாக டேஸ்ட்டாக நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம வெயிலில் டெய்லி வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1 ஹவர் டெய்லி வெயிலில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில்